மயிலாடுதுறை அருகே பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஊராட்சி தலைவர் ஒருவர் மீண்டும் பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து கிராம மக்களுக்கு இனிப்பு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சட்டநாதபுரம் ஊராட்சி தலைவராக இருந்த தட்சிணாமூர்த்தி மீது ஊராட்சியில் அதிக செலவீனம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தட்சிணாமூர்த்தியை பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தட்சிணாமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஊராட்சி தலைவராக தட்சிணாமூர்த்தி நீடிக்கலாம் என தீர்ப்பளித்தது. இதனையடுத்து ஊராட்சி தலைவராக தட்சிணாமூர்த்தி மீண்டும் பணியில் தொடர மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தட்சிணாமூர்த்தி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தலைவர் பதவியை மீண்டும் பெற்றதை அடுத்து தட்சிணாமூர்த்தி சட்டநாதபுரம் பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். நாளை 5ஆம் தேதியுடன் ஊராட்சி தலைவர்களின் 5 ஆண்டு பதவிக்காலம் நிறைவடையும் நிலையில் 3 தின பதவிக்காலத்திற்காக மீண்டும் பதவியேற்ற நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.